வெல்கம் டு செபோசா சாஃப்ட்வேர் சர்வீசஸ். கேஷ்கிரெட்.comல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆப்ஷனாக பார்த்துட்ருக்கோம். அதே மாதிரி நீங்கள் லாகின் பண்ணி உள்ளே வந்ததே மேலே மெயினாக 4 ஆப்ஷன்ஸ் பார்க்க முடியும். அதாவது ஏர்ன் கேஷ், ஏர்ன் ப்ரைஸஸ், கம்யூனிட்டி, நம்மளுடைய யூசர் நேம் காட்டும். ஸோ அடுத்ததாக நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது இதில் இருக்கக்கூடிய இந்த ஏர்ன் கேஷ் அப்படிங்கிற ஆப்ஷன். ஸோ இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி நம்ம இதில் ஆஃபர்ஸ் மூலமாக, சர்வீஸ் மூலமாக, ஷாப்பிங்ஸ், ரெஃபரல்ஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரி மூலமாகவும் நம்ம ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் என்னங்கிறது பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது இல்லைங்களா, ஜஸ்ட் நம்ம இதில் அமௌண்ட் ஏர்ன் பண்ணுற மாதிரியே இதிலேருந்து சில ப்ரைஸஸும் ஏர்ன் பண்ணலாம். அதாவது கிஃப்ட் வவுச்சர் எல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் நம்ம ஏர்ன் பண்ணலாம். இது ஒவ்வொரு கேட்டகரியும் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா கெட் பாயிண்ட்ஸ், கிரியேட்ஸ் கேம்ஸ். ஸோ இதில் ஏதாவது நீங்கள் பாயிண்ட் ஆஃபர்ஸ் இப்போதைக்கு நமக்கு எதுவும் இல்லை. நியூ பாயிண்ட் ஆஃபர்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கீழே இருக்கும், தெரியுங்களா. இப்போது இந்த பேடிஎம் இங்கேருந்து நீங்கள் யூஸ் பண்ணி இதை கிளிக் பண்ணி இது பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுலேருந்து ஒரு பாயிண்ட் கிடைக்கும் நீங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராசஸ் தான் எல்லாமே. ஸோ இதில் 2வது ஆப்ஷன் கிளிக் பண்ண இல்லைங்களா, இந்த கிரியேட்ஸ் கேம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி தான். நீங்கள் கேம் ப்ளே பண்ணாலோ, ப்ளே கேம்ஸ் இருக்கு இல்லைங்களா, ப்ரைஸ் ஷாப்ஸ், ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ்லையுமே நீங்கள் அதில் ப்ராசஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுலேருந்து உங்களுக்கு ஒரு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி கம்யூனிட்டி. ஸோ இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஆப்ஷன்ஸ். இதில் லைவ் கான்டெஸ்ட் அப்படிங்கிறது ஒரு சின்ன இதுவும் ஒரு கான்டெஸ்ட், ஒரு போட்டி மாதிரி தான். இதில் எவ்வளோ பேர் கலந்துருக்காங்க, எவ்வளோ பேர் ஏர்ன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க முடியும். அடுத்ததாக இந்த ஃபாரம்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஸோ நம்ம யூசர் நேம் இன்னும் செட் பண்ணல, அதனால் இங்கே யூசர் நேம் கேட்குது. நான் இங்கே ராஜேஷ் குருன்னு கொடுத்துட்டு சேவ் யூசர் நேம் கொடுக்குறோம். ஸோ ஃபாரம்ஸ் பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். அதாவது ஒரு கான்வர்சேஷன் சொல்லலாம். இதில் நம்மை போலவே இருக்கக்கூடிய இன்னும் சில யூசர்ஸ் எல்லாம் அவங்களோட டவுட்ஸை போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு ஒரு சிலர் ஆன்சர் தெரிஞ்சவங்க சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த அட்மின் இருக்காங்க இல்லைங்களா, கேஷ்கிரெட்.comல அவங்களும் சில டாப்பிக்கில் கொஸ்டின்ஸ் போஸ்ட் பண்ணி அதுக்கு ஆன்சர்ஸும் கொடுத்துட்ருப்பாங்க, தெரியுது இல்லைங்களா. ஸோ நம்மளுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா இந்த அனௌன்ஸ்மெண்ட்லேயோ அல்லது ஜென்ரல் டிஸ்கஷன், ரெஃபரல் டிஸ்கஷன், அதாவது ரெஃபரல் ஓரியன்டாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனாலும் இந்த டாபிக் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது சம்மந்தமான கொஸ்டின்ஸ், ஆன்சர்ஸ் எல்லாமே கீழே இருக்கும். ஸோ மேக்ஸிமம் நம்ம புதுசாக எதுவும் இதில் கேட்க வேண்டியது இருக்காது. எல்லாமே ஆல்ரெடி நம்மள மாதிரியே இன்னும் நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. ஸோ அதை பார்த்து நம்மளே அதுக்குள்ள ஆன்சர் இதில் இருக்கும். ஸோ பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும், தெரியுது இல்லைங்களா. ஸோ மற்ற ஆப்ஷன்ஸு நீங்கள் இப்போதைக்கு அவ்வளோவா தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. மெயினாக வந்து நம்மளுக்கு இதில் எந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணி அதுலேருந்து நீங்கள் ஏர்ன் பண்ணலான்னு பார்க்கலாம். இது வந்து செக் வாங்கியிருப்பாங்க இல்லைங்களா, அவங்களோட இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாமே நீங்கள் இதில் பார்க்க முடியும். அதாவது பேமெண்ட் வால்னு இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணிங்கன்னா தெரியும். அதுக்கு கீழே பிளாக்னு இருக்குது பாருங்கள், ஜஸ்ட் இது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இவங்களோட ஆர்டிகிள்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். கேஷ்கிரெட்.comோட ஆர்டிகல்ஸ் புதுசாக ஏதாவது அப்டேட் பண்ணியிருக்காங்கனாலும் உங்களுக்கு இதில் ஒரு நியூஸ் வடிவத்தில் கொடுத்துருக்காங்க, தெரியுது இல்லைங்களா. ஸோ அது என்னென்ன கேட்டகரி இங்கே கொடுத்துருக்காங்க. அனௌன்ஸ்மெண்ட்ஸ், கான்டெஸ்ட், ஃபீச்சர்ஸ், மெம்பர்ஸ், நியூ ஆஃபர்ஸ் ஏதாவது வந்திருக்கு, அதை நீங்கள் பண்ணலாம் அப்படின்னா இதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்து வரக்கூடிய வீடியோவில் நம்ம ரொம்ப முக்கியமான ஆப்ஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதுதான் இந்த ஏர்ன் கேஷ் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ். ஸோ இந்த ஆப்ஷன்ஸை பயன்படுத்தி தான் நம்ம எப்படி ஏர்ன் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம்.